ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஸ்ரீபிரியாஸ் மூமெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான, உடம்புக்கு ரொம்ப சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு உணவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு தானே கேட்குறீங்க? கருப்பு கவுனி அரிசியில் காரப்பொங்கலும் இனிப்பு பொங்கலும் ரெண்டும் ஒரே டைமில் செய்யலாங்க. எப்படின்னு பார்க்கலாங்களா? கருப்பு கவுனி அரிசினாவே ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க, ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான வெண்பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாங்க. அதுக்காக நான் கொஞ்சோண்டு வெல்லம் எடுத்து வச்சுட்டேங்க. ஒரு அரை கப்பு வெல்லம், முந்திரி, பாதாம், பாசிப்பருப்பு 3/4 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கு 1 டம்ளர் கருப்பு கவுனிக்கு 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் சீரகம், வெண்பொங்கலுக்கு சீரகம், முந்திரி, குருமிளகு, அப்புறம் இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தேவையான அளவுக்கு நெய் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. கருப்பு கவுனி அரிசியில் இனிப்பு பொங்கல் நல்லா இருக்குமா, வெண்பொங்கல் நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே ரொம்ப சுவையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு ஆரோக்கியம் நிறைந்த இந்த பொருளை காலையில் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அதுக்காக 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசியும் நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிட்டேங்க. 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு போதுமானதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கழுவி நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா அரிசி பார்க்குறக்கே நல்லா சிவப்பு கலரில் ஆயிரும். கருப்பு கவுனி அரிசி, இந்த அரிசி நம்ம இப்படியே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட முடியாதுங்க. ஒரு மாதிரி எவ்வளோதான் வேக வச்சாலும் வேகாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்காக மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு அப்புறம் எடுத்து பாருங்கள். ரொம்ப அப்படியே எல்லாம் உடஞ்சி, அரிசியெல்லாம் உடஞ்சி சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமே அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்குங்க. நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கே நல்லா குலைவாக நல்லா இருக்குங்க. இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம வயசானவங்களானாலும் சரி, குழந்தைகளானாலும் சரி சீக்கிரமாக சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ கவுனி அரிசிக்கு நான் டம்ளர்லேருந்து 5.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாங்க. நான் 5.5 டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜாரில் ஊற்றி, அப்படியே எந்த டம்ளரில் நீங்கள் கருப்பு கவுனி அரிசி எடுத்தீங்களோ, எந்த டம்ளரில் பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே டம்ளரில் 5.5 டம்ளர் தண்ணி ஊற்றி பாசிப்பருப்பையும் நல்லா கழுவிட்டு இதோடு சேர்த்து இந்த கருப்பு கவுனி அரிசியோடு சேர்த்து போட்டு நல்லா குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டுருங்க. 5 விசில் விடலாங்க. 5-6 விசில் விட்டாலும் நல்லா அப்படியே குழஞ்சி நல்லா வெந்து வருங்க. பார்க்குறக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அதை நம்ம ஈஸியாக 2ஆக பிரித்து இந்த வெந்து வந்த கருப்பு கவுனி அரிசியில் ஈஸியாக 2 பொங்கல் ஒரே நேரத்தில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கருப்பு கவுனி அரிசி யாருக்கெல்லாம் நல்லது, யாருக்கெல்லாம் கெட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசியை பொறுத்தளவுக்கு டெய்லி சாப்பிடக்கூடாதுங்க. இது அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் சாப்பிட்ருந்த ஒரு அரிசின்னு சொல்கிறாங்க. இப்போ சக்கரை பொங்கலுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க. நிறையா வேண்டியதில்லை. நான் ஒரு 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. போதுமான அளவுக்கு இருக்கும். ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா பொங்கலும் நல்லா குழஞ்சி வரும்போது உங்களுக்கு அந்த சல்லுன்னு போயிடும். பொங்கல் இந்த டேஸ்ட் கிடைக்காது. பசுமையான ஒரு இடத்துல அழகாக நிறைவாக ஒரு சமையலுங்க. காலையில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சமையலுங்க. அந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். தண்ணியில் வச்சு நல்லா கரைஞ்சோன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த வெல்லத்தையெல்லாம் உடச்சி விட்ருங்க. கசடு இருந்தால் வடிகட்டிக்கலாம். கசடு இல்லாத வெல்லமாக இருந்துச்சுன்னா வடிகட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அப்படியே நம்ம பொங்கலில் கலந்து சாப்பிட வேண்டியதாங்க. அந்த கருப்பு கவுனி அரிசி யாருக்கெல்லாம் நல்லது, யாருக்கெல்லாம் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோங்க. எல்லாருமே சாப்பிட்லாங்க. ஆனால் வாரத்தில் 1 நாள், வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி சேர்த்திக்கணுங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஜீரண சக்தி கம்மியாயிரும் அப்படிங்கிறாங்க. அதிகமான நார்ச்சத்து, அதிகமான
இரும்பு சத்து எல்லாமே அதிகமாக இருக்குங்கனால வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்குங்க. ஒரு நாள் 2 நாள் சேர்த்திக்கலாங்க. அதுவும் காலையிலையும் மத்தியானமும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் இந்த வெண்பொங்கலுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று நம்மளுக்கு தேவையில்லைங்க. அதுக்கு தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டுட்டு கொஞ்சமாக பொட்டுக்கல்ல, ஒரு இஞ்சி, ஒரு பல் பூண்டு, ஒரு வரமிளகாயோ இல்லை பச்சை மிளகாயோ ஏதோ ஒன்று வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்தி நல்லா அரைச்சிட்டு நம்ம அதை தாளிச்சும் வச்சுக்கலாங்க சட்னியை, இல்லை தாளிக்காத கூட நம்ம அந்த பொங்கலில் போட்டு சாப்பிட்லாங்க. இந்த பொங்கலுக்கு வந்து கருப்பு கவுனி அரிசி பொங்கலுக்கு தேங்காய் சட்னி தாங்க. வெண்பொங்கலுக்கு தேங்காய் சட்னி அடிச்சுக்கிட்டா வேறு எதுவுமே அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். தேங்காய் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம இந்த பொங்கல் எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பொங்கல் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு 5 டம்ளர் தண்ணி, 5.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனது, 5.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனது இந்த அளவுக்கு ஒரு குலைவான ஒரு பதத்தில் வரணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த குலைவாக எடுத்து சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மிதமாக இருக்கும், வாய்க்கு ருசியாக இருக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா எடுத்து வைக்கும் போதே புட்டாட்ட வச்சோம்னா அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்குங்க. இந்த மாதிரி குலைவாக கொண்டு வந்துக்கோங்க. 5 டம்ளரோ இல்லை 6 டம்ளரோ ஊற்றிக்கலாம். அதுக்குன்னு 7 டம்ளர் 8 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளருக்கு வேக வச்சிங்கன்னா ரொம்ப சல்லுன்னு போயிடும். அப்படி போக வைக்கக்கூடாதுங்க. 5லேருந்து 5.5 டம்ளர் போதுமான அளவுங்க. இது இரும்பு சத்து அதிகமாக இருக்குதுங்க, நார் சத்து அதிகமாக இருக்குது. கர்ப்பிணி பெண்களோ இல்லை குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கிறவங்களா இருந்தாலோ அவங்கெல்லாம் வந்து இதை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்லாமா வேண்டாமான்னு கேட்டுட்டு கொடுத்துக்கலாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஜீரணம் ஆகுமாங்கிறது நீங்கள் கேட்டுட்டு சஜஷன் கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் இதை வாரத்தில் 2 தடவை வெண்பொங்கலாக செஞ்சு நெய் அளவாக ஊற்றி வெண்பொங்கலாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப இதில் ஒரு 0% கார்போஹைட்ரேட்டுங்க. இந்த கார்போஹைட்ரேட்டே இல்லாதனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு இந்த சோர்வு இதெல்லாமே நீக்கி நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த பொங்கல் வெந்ததில் வந்து பாதி பாதியாக பிரித்து வச்சுட்டு வெண்பொங்கலுக்கும் சர்க்கரை பொங்கலுக்கும் பிரித்து வச்சுட்டு அந்த வெள்ளைப்பாகை எடுத்து அந்த சர்க்கரை பொங்கலில் போட்டு நல்லா கிண்டி விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு இறங்கிட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு முந்திரி, பாதாம், ஏலக்காயும் 2 வச்சுக்கலாங்க. நான் வந்து ஏலக்காய் சொல்ல மறந்துட்டேன். ஏலக்காயும் தேங்காய் ஒரு கைப்பிடியும் சொல்ல மறந்துட்டேன். அதையும் நீங்கள் இந்த முந்திரி பாதாமோடு சேர்த்து நல்லா வறுத்துட்டு அப்புறமா நல்ல ஒரு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்திங்கன்னா அந்த தேங்காயும் அந்த முந்திரி பாதாம்லாம் பொன்னிறமாக ஆனோன்னே அதை அப்படியே எடுத்து அந்த பொங்கலில் கொட்டி நல்லா கிண்டி 2 ஏலக்காவை தட்டி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க. உங்களுக்கு வெல்லம் வந்து கம்மியாக வேணுனாலும் கம்மியாக போட்டுக்கலாம், இல்லை அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் அதிகமான இனிப்புக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி தான் பாசிப்பருப்பு வந்து 1 டம்ளருக்கு 3/4 டம்ளர் போதுமானதுங்க. இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும், பாசிப்பருப்போட டேஸ்ட் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாசிப்பருப்பு 1க்கு 1ன்னு கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், தேங்காயும் நல்லா வணங்கிடுச்சு. இதை எடுத்து அப்படியே அந்த பொங்கலில் போட்டு நல்லா கலக்கி விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குங்க பொங்கல் சாப்பிட்றதுக்கே. கருப்பு கவுனி அரிசியில் இவ்வளோ ஒரு இனிப்பான ஒரு பொங்கல் இவ்வளோ சுலபமாக செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுங்க. அடுத்து வெண்பொங்கல். அதுக்கு நம்ம தனியாக அந்த ஒரே பாட்டில் வேக வச்ச கருப்பு கவுனி அரிசியும் பாசிப்பருப்பும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோங்க. அந்த இதில் அதே மாதிரி தாளிப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க. முந்திரி போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் குருமிளகு, சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே ஒட்டுக்கா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக இது வேணாலும் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் வேணுனாலும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க அந்த வாசனைக்காக. எல்லாமே போட்டு நல்லா பொரிஞ்சு நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா எடுத்து அந்த வெண்பொங்கலுக்கு எடுத்து வச்ச பொங்கலில் அந்த வேக வச்ச அந்த கருப்பு கவுனி அரிசியும் பாசிப்பருப்பும் இருக்கிற அந்த வெண்பொங்கலுக்காக எடுத்து வச்ச கலவையில் நம்ம எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் நெய் ஊற்றி உப்பு போட்டு அந்த பொங்கலில் உப்பு போட்டுறணுங்க. நெய்யும் கொஞ்சம் ஊற்றி வச்சுருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு அதில் இந்த வறுத்த பொருளெல்லாம் எடுத்து அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டு தட்டில் வச்சு அதுக்கு மேலே தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அடடா, என்ன ஒரு சுவை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி வெண்பொங்கல் அப்புறம் வரகரிசி பொங்கல் அந்த மாதிரிலாம் நம்ம இப்போ சாப்பிட்டுட்ருக்குறோம். இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு தடவை வந்து
இனிப்பு பொங்கல் எடுத்துக்கலைனாலும் பரவாயில்லைங்க. வெண்பொங்கலாக செஞ்சு நீங்கள் பெரியவங்களுக்கோ குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப அவங்கள பழக்கப்படுத்தின மாதிரி இருக்கும். இந்த ஆரோக்கியமான உணவுக்கு பழக்கப்படுத்தின மாதிரியும் இருக்கும். ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க. ஏன்னா சுவையில்லாத பொருளை அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷனில். அதனால் கொஞ்சம் சுவையாகவும் நம்ம கொடுத்தோம்னா ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. தயாராகிடுச்சு. நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. அளவான உப்பு எல்லாமே இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. ஸ்வீட் பொங்கலுங்க. இது எப்படி சாப்பிட்றதுன்னு பார்க்கணும். அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மைல்டாக நல்லா இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எல்லா விதமான பொங்கலும் கொடுத்துருப்பீங்க. இந்த பொங்கலும் கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குங்க.